குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 7 trianglesல exercise 7.3ல first question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா triangle ABC and triangle DBC or two isosceles triangle. அதாவது டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ABC அப்படின்ற ட்ரையாங்கிளும் அதே மாதிரியே DBC இந்த மேலே இருக்கிற இந்த ட்ரையாங்கிளும் ஐசோசலஸ். ஐசோசலஸ்னா என்ன அர்த்தம்? டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறது ஐசோசலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆன் த சேம் பேஸ் BC, அதாவது இது ரெண்டுத்துக்குமே ஒரு காமனான பேஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா BC and vertices A and D on the same side. ஏவும் டியும் ஒரே சைடில் இருக்குது அப்படின்றாங்க. ஆன் த சேம் சைட் ஆஃப் பிசி. பிசின்றதுக்கு ஒரே சைடில் ஏவும் டியும் இருக்குது. இஃப் ஏடி இஸ் எக்ஸ்டெண்டட் டு இன்டர்செக்ட் பிசி, ஒருவேளை இந்த ஏடியை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிசியை டச் பண்ணுறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை பின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 4 ப்ரூஃபை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் கான்க்ருவென்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிடி. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்த ட்ரையாங்கிளோ அதை நான் தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கிறேன். ஸோ ஏபிடின்ற இந்த ட்ரையாங்கிளும் அதே மாதிரி ஏசிடி அப்படின்ற இந்த ட்ரையாங்கிளும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் எது நம்ம காமனாக என்னென்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபின்ற சைடும் ஏசின்றதும் ஈக்குவல். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ இந்த சைடும் ஈக்குவல், இது கிவன். அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி இஸ் ஈக்குவல் டு சிடி. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் எப்படி ஐசோசலஸ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளும் ஐசோசலஸ். அப்படி பார்த்தா இந்த ரெண்டு சைடும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்ன்ற கான்செப்ட் கொடுத்ததுனால அந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். இதுவும் கொஸ்டினில் கிவன். அது போக எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடின்றது ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்கிறதுனால ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏடி, இது காமன். ஓகேங்களா? ஸோ சைடு அப்படின்ற க்ரைட்டீரியன் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னன்னு சொல்லிடலான்னு பார்த்தீங்கன்னா கான்க்ருவென்ட். அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதிலிருந்து நம்ம இன்னொன்று என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிஏடி, அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் ஆங்கிள் ஆங்கிள் சிஏடி, அதாவது இந்த ஆங்கிளும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். என்ன ரீசன்? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட்னு நம்ம சொல்லும்போது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்க்ருவென்ஸ் ட்ரையாங்கிள் அந்த கான்செப்ட் படி இந்த ஆங்கிள் ஏவும் எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இது கரஸ்பாண்டிங் சிபிசிடி ரூலை படி இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பிஏடின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது. அதே மாதிரி சிஏடின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் டயக்ராமில் பாருங்கள், பிஏடின்றது இங்கே, அதே மாதிரி சிஏடின்றது இதோட நிற்கிது. இப்போ இதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. அப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? பிஏபின்றதும் சிஏபின்றதும் ஈக்குவல். இதை வச்சு இதை நம்ம ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இதோட ஓவர். ஆனால் இதிலிருந்து நம்ம ஆங்கிள்ஸை ஒரு ஆங்கிள் சிபிசிடி மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணி அதோடைய எக்ஸ்டென்ஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வைக்கிறோம். இப்போது அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, என்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிபி இஸ் கான்க்ருவென்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிபி. ஸோ அதை தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கிறேன். ஸோ ஏபிபி, ஸோ இதுதான் மெயின் ட்ரையாங்கிள். இந்த மெயின் ட்ரையாங்கிளில் ஏபிபின்னா இந்த மொத்த சைடு, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏசிபின்றது இந்த சைடில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். ஸோ அதை தனியாக எடுத்து வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் நமக்கு என்ன தெரியுது? ஏபின்ற இந்த சைடும் ஏசின்ற இந்த சைடும் ஈக்குவல், இது கிவன். காரணம் என்னது? இது ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொன்னதுனால இந்த ப்ரூஃப் இதுக்கு ஈக்குவல், அதாவது இந்த ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏபின்ற இந்த ஆங்கிளும் சிஏபின்ற இந்த ஆங்கிளும் ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் காமனான ஒரு சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபின்றது காமன். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி காமன் சைடு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளும் அவங்க சொன்ன மாதிரி கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சைடை சொன்னோம், அடுத்தது இந்த ஆங்கிளை சொன்னோம், அடுத்தது இந்த சைடை சொன்னோம். ஸோ அப்போது சைடு கான்க்ருவென்ட் ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ இதிலிருந்து இந்த செகண்ட் ப்ரூஃப்லேருந்து ஒரு ஈக்குவேஷனை நம்ம உருவாக்கலாம். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, பிபியும்
சிபி அல்லது பிசி இது ரெண்டும் ஈக்குவல். காரணம் என்னது? கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கிருவெண்ட்டே நீங்கள் சொல்லிட்டாலே அதற்குண்டான கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் ஈக்குவலாகத்தான் வரும். ஸோ இப்போ பிபியும் சிபியும் ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப்லேருந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ணி அதை செகண்ட் ப்ரூஃபுக்கு யூஸ் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் ப்ரூஃபில் ஒரு செகண்ட் ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணி இதை நம்ம அப்கமிங் ப்ரூஃப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்க போகிறோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏபின்றது எதை பைசெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏவையும் பைசெக்ட் பண்ணுது, அதே மாதிரி ஆங்கிள் டியையும் பைசெக்ட் பண்ணுது. இதுதான் தேர்ட் ப்ரூஃப். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆங்கிள் பிஏபியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சிஏபி இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இப்போ பிஏபி அதாவது பிஏபி இந்த ஆங்கிளும் சிஏபி இந்த ஆங்கிளும் ஈக்குவல்ன்றாங்க. அப்போ என்ன ஆகுது? இதுவும் ஈக்குவல்னும் போது கரெக்டாக இது கட் ஆகுதுங்களா? அப்போ ஏபின்றது ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே நம்ம ப்ரூவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம எதை மட்டும் சொன்னால் போதும்னு பார்த்தீங்கன்னா, டிஐயும் அது கட் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் பிடிபி அதாவது இந்த தனியாக வரைஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கோங்க. பிடிபி அதாவது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை எடுத்து தனியாக வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிடிபி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் நமக்கு என்ன தெரியுது? ஃபஸ்ட்டு இது ஐசோசெலஸ்ன்றதுனால இந்த சைடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதியாச்சு. தட் இஸ் பிடி இஸ் ஈக்குவல் டு சிடி. வேறு என்ன தெரியுது? இந்த ரெண்டு சைடு காமன் அப்படின்றத எடுத்து எழுதியாச்சு. இந்த பிபி இஸ் ஈக்குவல் டு சிபின்றதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் மூலமாக போட்டோம் இல்லைங்களா? அதை எடுத்து எழுதுகிறோம். ஸோ அப்போது என்ன இருக்குது? சைடு. ஸோ சைடுன்ற கான்கிருவெண்ட் ரூல் படி நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ கான்கிருவெண்ட்னு நம்ம சொல்லிட்டாலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் அந்த ஆங்கிள்ஸும் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம டின்ற ஆங்கிளை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் ஆங்கிள் பிடிபி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சிடிபி. ஸோ பிடிபி இஸ் ஈக்குவல் டு சிடிபி. இப்போது இதுவும் வந்துட்டு கான்கிருவெண்ட்னும் போது இந்த ஆங்கிளும் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்கிருவெண்ட் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ என்ன ஆகுது? அதே ஏபின்ற லைன் தான் இந்த டியும் டச் பண்ணி போகிறதுனால ஏபின்றது டின்ற ஆங்கிளையும் பைசெக்ட் பண்ணுது. இதுதான் தேர்ட் ப்ரூஃப். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் ப்ரூஃபில் ஏன்றதை நம்ம சொல்லியாச்சு, அதே மாதிரி டீன்றதையும் சொல்லியாச்சு. ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபின்றது பர்பண்டிகுலார் பைசெக்டார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசி. ஏபின்ற லைன் வரைகிறோம் இல்லைங்களா? அது எதுக்கு பர்பண்டிகுலார் பைசெக்டாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு பர்பண்டிகுலார் பைசெக்டாராக இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? திரும்ப நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முன்னாடி யூஸ் பண்ண அந்த செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்து வரைஞ்சிக்கிறேன். தட் இஸ் பிபிடியையும் சிபிடியையும் தனியாக எடுத்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு அந்த தனியாக கீழே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் அதோடைய ஸ்பிளிட் அப்ஸை இங்கே மேலே எடுத்து வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி இருக்கிற ப்ரூஃபில் சொன்னது தான். இந்த ட்ரையாங்கிளும் என்னன்னு சொல்லிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கான்கிருவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது இந்த ப்ரீவியஸாக சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, பிடிபியும் சிடிபியும் இதை எடுத்து நம்ம திரும்ப இங்கே ரீரைட் பண்ணி எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதிலிருந்து நம்ம சம்மா ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டும் கான்கிருவெண்ட்னு சொல்லும்போது அந்த கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்கிருவெண்ட் ட்ரையாங்கிள் எப்பவுமே எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல நான் எந்த ஆங்கிளை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸில் என்ன பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பின்ற பாயிண்ட். அப்போ இது சம்மந்தப்பட்டு வரக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் எடுத்து பாருங்க. ஸோ இந்த பின்றத சென்டராக போட்டுக்கோங்க. ஸோ அப்போ பிபிடி இஸ் ஈக்குவல் டு சிபிடி. ஏன் இதை எடுத்துருக்குறோன்னா நம்ம எதை ப்ரூவ் பண்ணோம்? ஏபின்றது பிசிக்கு பர்பண்டிகுலார் பைசெக்டார்ன்றதுனால பியை வச்சு வரக்கூடிய ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ட்ரையாங்கிள் இந்த மொத்த ட்ரையாங்கிள் எடுத்து வரையும்போது என்ன ஆகுது? பின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் பேர் மாதிரி வந்துடுதுங்களா? அப்போ லீனியர் பேர்னால் என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ரீசன் என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ லீனியர் பேர் ஆங்கிள்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கிறோம்? இது அந்தந்த இதுக்கு நம்ம என்னென்ன ஃப்ரேம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன் 1, 2, 3 and 4ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஏதாவது ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி மாற்றி எடுத்து எழுதிக்கலாம். நான் சிபிடிக்கு பதிலாக என்னவா மாற்றிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன், which is equal to 180. ரெண்டுமே வரது ஒரே மாதிரியே இருக்கிறதுனால டபுள் டைம்ஸ்னு சொல்லிட்டு வருது. இது ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷனாக மாறுது. ஸோ 180 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ அப்போது பிபிடி கரெக்டாக இது 90 டிகிரின்னு வர்றதுனால
கண்டிப்பாக இந்த லைன், அதாவது இதோட எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபின்ற இந்த லைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிசியோடைய பர்பண்டிகுலார் பைசெக்டாராக தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த சம்மோட சொல்யூஷன். சம்மு பெருசாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் என்னன்றது புரியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.